திருநீற்று புதனுக்கு பின் வரும் வெள்ளி. எசாயா 58:1-9 வரை. எது உண்மை நோன்பு? நோன்பு என்பது ஒரு வழி மட்டுமே, அது ஒரு முடிவு அல்ல. நோன்பை உண்ணாமல் இருந்துவிட்டால் போதும் என்று கருதக்கூடாது. உண்ணாமல் இருந்த செயலை உனக்காக செய்யவில்லை, அடுத்தவர்களுக்கு பயன்பட செய்திருக்கிறாய். உண்ணாமல் இருந்த பணத்தை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் நோன்பு அர்த்தம் பெறுகிறது. இப்படிப்பட்ட நோன்பு 40 நாளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வு முறையாக மாற வேண்டும். நல்ல சமாரியனை போல வீணாக்காத வாழ்வு முறையையும், உணவை வீணாக்காமல் இருக்க வேண்டும். தூக்கி எறியாத வாழ்வு முறையையும். உறவுகள் இன்று தூக்கி எறியப்படுகின்றன. அப்படி வாழ்ந்தால் நாம் இருக்கும் நோன்புக்கு வலிமையும் மதிப்பும் அதிகம். நோன்பு என்பது வெறும் உணவு மாற்றம் அல்ல. இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன், இந்த உணவை சாப்பிட்டால் புனிதமாவேன் என்பது அல்ல நோன்பு. நோன்பு என்பது ஒரு வழி மட்டுமே. இந்த வழி என்னை ஜெப வாழ்விற்கு இட்டுச் செல்ல வேண்டும். இந்த வழி என்னை கடவுளிடமும் அடுத்திருப்பவரிடமும் உறவை புதுப்பித்துக் கொள்ள என்னை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் நமது பாவங்களை அடையாளம் கண்டுகொண்டு திருத்திக் கொள்ளும் தாழ்ச்சியும் நிலைத்தன்மையும் நம் வாழ்வு முறையாக மாற வேண்டும். நோன்பில் ஆண்டவர் விரும்புவது உண்மையும் நிலைத்தன்மையுமே. நோன்பு என்பது கவர்ச்சிகரமான பக்தி முயற்சி அல்ல. எது உண்மையில் நிலையானது, முக்கியமானது, எது தற்காலிகமானது என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு வழிதான் நோன்பு. பாவத்தையும் அதற்கு வழிவகுக்கும் அனைத்தையும் தவிர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருப்பது நோன்பு. மீட்பின் வரலாற்றில், குறிப்பாக தொடக்க நூலின் முதல் பக்கத்திலேயே நோன்பை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. தடை செய்யப்பட்ட பழத்திற்கு நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று கடவுள் சொன்னதை ஆதாம் ஏவாள் மீறினர். கடவுள் வார்த்தையை மீறியதால் ஆதி பெற்றோர் பாவம் செய்தனர். புதிய ஏற்பாட்டில் உண்மையான நோன்பு என்பது நம்மை உண்மையான உணவை உண்ண நம்மை இட்டுச் செல்ல வேண்டும். உண்மையான உணவு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே. உண்ணா நோன்பு சமூக அக்கறையுடன் கூடியதாக இருக்க வேண்டும். நாம் தியாகம் செய்யும் உணவின் பணத்தை வைத்து இல்லாதவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், கண்டுகொள்ளா கலாச்சாரம் இன்று அதிகமாக பெருகி வருவதை கண்டிக்கிறார். மத்தேயு தன் நற்செய்தி 25வது பிரிவில் பொது தீர்வையின் போது இந்த கண்டுகொள்ளா பாவம்தான் சாவான பாவம். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் நோயிற்று இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன் என்று கண்டு கொள்ளாததை தான் வைத்து நாம் உண்மையாகவே மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமா, நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? எனவே நாம் சிந்திப்போம். சாவான பாவம் என்பது கண்டுகொள்ளாமல் இருப்பது. பெரியவர்களை, முதியவர்களை, பெற்றோர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது சாவான பாவம். எனவே அந்த இப்படிப்பட்ட நோன்பு என்பது நம்மை கண்டுகொள்ளாதவர்களை கண்டு அடைய செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆமென்.